குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நான் தான் உங்கள் பிரேம் பேசுகிறேன், சுவாதி ஆர்கானிக் ஃபார்ம்லேருந்து. இன்றைக்கி எங்கள் ஹார்ஸ் காலையில் ரைடிங்க்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பண்ணுமோன்றதை பற்றி பாருங்கள். ஃபஸ்ட்டு அவர் நல்லா மாலிஷ் பண்ணி எட்டுன்னு வந்தாச்சு. இப்போ அவருக்கு சீட்டு போட்டு கடவாளம் போட்டு வெளியில் எடுக்கணும். அந்த ப்ராசஸ் எப்படி பண்ணுறாங்கன்னு நல்லா பாருங்கள். இவர் பேர் துர்கா, ஃபீமேல் குதிரை தான். இந்தியன் ப்ரீடுன்றதை நீங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணணுன்னா அது 2 காதும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும்ன்ட்டு. இதுவே ஃபாரின் ப்ரீட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கழுதைக்கு இருக்கிற மாதிரி இருக்கும் காது. கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ண விட்டு அதுக்கப்புறம் தான் எல்லாம் மாட்டுவோம். மெட்டீரியல்லாம் கொண்டு வந்தாச்சு. கொஞ்சம் இருங்க, எல்லாத்தையும் போடுறத பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சூப்பராக இருக்கும் வீடியோ. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரியான ஒரு விஷயம் போட்டுட்டிங்க அப்படின்னா நீங்கள் அது மேலே வெயிட் உட்காரும்போது அதுக்கு அந்த பெயின் இருக்காது. அதுக்கப்புறம் இந்த கடவாளத்தை அது வாயில் மாட்டுங்க. இந்த கடவாளம் மாட்டுறதெல்லாம் எப்படின்றத பற்றி நான் ஃபுல்லாக உங்களுக்கு டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் வாட்ச் பண்ணுங்கள். கடவாளம் ரெடி. நெக்ஸ்ட் சீட்டை ஃபிட் பண்ணோம். சீட்டை இந்த மாதிரி வச்சுட்டு கீழே பெல்ட் இருக்கும் பாருங்கள். அந்த பெல்ட்டை நல்லா இழுத்து டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா குதிரையோட பாடியோடு நல்லா ஃபிட் ஆகிடும். ஃபிட் ஆனதுக்கப்புறம் நம்ம அதில் ஏறி உட்காரோம் அப்படின்னா சீட்டு வழுக்காது. எவ்வளோ ஸ்பீடு போனாலும் எந்த ஒரு ஜர்க்கும் இருக்காது சீட்டு. நம்மளும் கீழே விழுந்துரும், வழுக்கி விழுந்துரும்ன்ற பயம் இல்லாத உட்காந்துன்னு போகலாம். யார் வந்தாலும் ரைடிங் இங்கே சொல்லி கொடுப்போம். காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துக்கோங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரைடிங்க்கு கிளம்பியாச்சு. வாங்க ரைடிங் எப்படி இருக்குதுன்றதை பார்க்கலாம். ஹார்ஸ் எல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி 20 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டரில் 70 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் ரன்னிங்கில் போகும். நார்மல் ஹார்ஸே, ரேஸில் போகிற ஹார்ஸ் இன்னும் ஸ்பீடு போகும். அந்த ரிங்கு மாதிரி தெரியுது இல்லைங்களா அந்த சீட்டில், அதில் தான் நம்ம கால் வச்சு ஏறி உட்காரணும். சும்மா சாம்பிளுக்கு ரைட் பண்ணி காட்டுவார் பாருங்கள். இதெல்லாம் லைஃப்பில் நம்ம ஒரு முறையாவது ஏறி உட்காந்து ஓட்டி பார்க்கணும். அப்போ தான் நமக்கு எல்லா விதமான ப்ராக்டிஸும் நமக்கு இருக்குது அப்படின்றது தெரியும். இதெல்லாம் நம்ம வேடிக்கை பார்க்குறதோட போயிடக்கூடாது. எங்கேயாவது ஒரு ஃபார்முக்கு போங்க, அங்கெல்லாம் இந்த மாதிரி ஹார்ஸ் வச்சுருக்காங்கன்னா ரைட் பண்ணி பாருங்கள். அதுக்கான பேமெண்ட் என்னவோ கொடுங்க, அவங்களுக்கும் மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்களும் அழகாக ஓட்டி ஸ்டைலிஷாக ஓட்டி ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க. லைஃப் டைமில் ஃபோட்டோஸ் வீடியோஸ் அதுக்கெல்லாம் நல்லா யூஸ் ஆகும். அந்த மாதிரி ஃபோட்டோ ஷூட்கெல்லாம் நீங்கள் ஹார்ஸ் கேட்டாலும் நாங்கள் கொடுப்போம். ஏன்னா மேரேஜ்க்கு ஃபோட்டோ ஷூட்க்கு இதுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஹார்ஸு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்